பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. 89வது சங்கீதம் 9வது வசனம். தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பூமியில 4/3 பகுதியும் தண்ணீரால நிரம்பி இருக்கிறது. இந்த பூமி முழுவதுமே தண்ணீரால் தான் ஆரம்பத்தில் நிறைந்திருந்தது. கர்த்தர் இந்த தண்ணீரை எல்லாம் ஒதுக்கி இந்த பூமியை கர்த்தர் காண்பித்தார். வெட்டாந்தரை காணப்பட்டது தண்ணீர் ஒதுக்கப்பட்ட பிறகு. அந்த வெட்டாந்தரைக்கு தான் பூமி என்று பெயர் வைக்கிறார். ஒதுக்கப்பட்ட சமுத்திரம் மீண்டும் இந்த பூமியை மூடிக்கொள்ளாதிருக்க கர்த்தர் எல்லையை நியமித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சமுத்திரம் கொந்தளித்து எழும்பும் போது அந்த பெருமையை கர்த்தர் அடங்க பண்ணுகிறார். அலைகள் திரளாக ஓங்கி எழும்பும் போது ஒரே வார்த்தை தான் அந்த பெருமையை கர்த்தர் அடங்க பண்ணுகிறார். எல்லையை போட்டுவிட்டு ஆண்டவர் சமுத்திரத்தை பார்த்து கெஞ்சவில்லை, தயவு செய்து வந்துடாத அப்படி சொல்லி கெஞ்சல, கட்டளையிடுகிறார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று. கடற்கரையில் போய் நின்று பார்த்தால் தெரியும் எவ்வளோ வேகமாக எழும்பி வருகிற அலைகள் எல்லாம் கர்த்தர் போட்ட எல்லைக்கு முன்னாக வரும்போது அது அடங்கி அமைதியாகி திரும்ப போகிறதை பார்க்க முடியும். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு பெரியவர். இதுபோலதான் உங்க வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா புயல்களையும் எந்த கொந்தளிப்பையும் ஆண்டவர் அடக்கி அமர பண்ண வல்லவராயிருக்கிறார். இயேசுவை நோக்கி பாருங்கள். சீஷர்கள் படகில இயேசு இருந்தார். இயேசு கப்பலின் பின்னணியத்திலே அவர் நித்திரையா இருந்தார். இவங்க பலவிதமான முயற்சியை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இயேசுவை பின்னாடி வச்சுட்டு இவங்க பல காரியத்தை முன்னாடி வச்சு செஞ்சிட்டு இருந்தாங்க. கொந்தளிப்பு அடங்கவே இல்லை. பின்னாடி இருந்த இயேசுவை எழுப்பி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க பாருங்க. ஆண்டவர் ஒரே வார்த்தையில எல்லா கொந்தளிப்பையும் அமர பண்ணினார். அவர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதை அடக்கி அமர பண்ணுகிறவர், அப்படியே அமைதியாக்குகிறவர். பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை வச்சிருக்கிறோம், ஆனா பின்னாடி வச்சிருக்கிறோம். அவர் பின்னாடி நிற்க வேண்டியவர் அல்ல, நமக்கு முன்னே நடந்து போக வேண்டியவர். முன்னணியில் அவரை நிறுத்துங்கள். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார் அல்லவா? அதே போல் அவரை முன்னாடி நிறுத்தி பாருங்கள். உங்க வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா புயல்களையும் கர்த்தர் அடக்கி அமர பண்ணுவார், ஜெயத்தை காண பண்ணுவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் எப்பொழுதும் எங்களுக்கு முன்னாக நின்று எல்லா புயல்களையும் அமர பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.